முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை தோல்வியடையும். அல் உதைத் விமான தளம்தான் எங்கள் குறி. IRGC அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. ஈரான் எந்த ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள தயார். நியாயமான அணு ஒப்பந்தத்தை விரும்புகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவிப்பு. ரஷ்யா ஈரான் சந்திப்பு, இருநாட்டு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விவாதம். ஈரான் மீதான தாக்குதல் பிராந்தியத்தை மேலும் சீர்குலைக்கும். துருக்கி எச்சரிக்கை. வெனிசுலாவில் இருந்ததை விட ஈரானுக்கு அருகே அதிக படைகள் குவிப்பு. ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் அச்சுறுத்தல். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்த போர்களில் அமெரிக்கா $7 டிரில்லியன் இழந்ததை நினைவூட்டிய ஈரான். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை தோல்வியடையும். அல் உதைத் விமான தளம்தான் எங்கள் குறி. IRGC அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயீனி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் ஈரானின் ஆயுதப்படைகள் அனைத்தும் எந்த சூழ்நிலைகளுக்கும் தயாராக உள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை தோல்வியடையும் என்று கூறினார். 12 நாட்கள் போர் ஈரானுடன் எந்த மோதலும் வீணானது என்பதை நிரூபித்துள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகளே எந்த போரின் விதியையும் தீர்மானிக்கும் என்றார். நயீனி கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளமான அல் உதைத் மீதான ஈரானின் கடந்த கால தாக்குதல்களை சுட்டிக்காட்டி இதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று கூறினார். ஈரானின் பாதுகாப்பு கொள்கை உடனடி மற்றும் தீர்மானமான பதிலடியை அடிப்படையாக கொண்டது என்றும் வலியுறுத்தினார். ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் அலி ஷம்கானி இதே எச்சரிக்கையை எதிரொலித்தார். அமெரிக்க இராணுவ ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் அதற்கு முன்னெப்போதும் இல்லாத பதிலடி வழங்கப்படும். அது ஆக்கிரமிப்பாளரையும் அதன் ஆதரவாளர்களையும் டெல் அவிவின் மையத்தையும் குறிவைக்கும் என்றார். இந்த எச்சரிக்கைகள் ட்ரம்ப் ஈரானை நோக்கி கணிசமான அமெரிக்க ராணுவ படைகள் செலுத்தப்படுவதை உறுதிப்படுத்திய பின்னர் வந்துள்ளன. அவர் ஆக்சியோஸ் இடம் அளித்த நேர்காணலில் தெஹ்ரான் போரை விரும்பவில்லை, ஒப்பந்தத்தை விரும்புகிறது என்று கூறினார். ட்ரம்பின் கருத்துக்களுக்கு மத்தியில் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நுழைந்துள்ளது. இதனுடன் F-15 மற்றும் F-35 போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் விமான பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன. ஈரானுக்கு அருகில் நம்மிடம் பெரிய ஆர்மதா உள்ளது. வெனிசுலாவை விட பெரியது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்யா ஈரான் சந்திப்பு, இருநாட்டு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விவாதம். ரஷ்ய வெளியுறவு துணை அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ புதன்கிழமை ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் ஹமேத் கான்பாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தக மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு மதிப்பீடு செய்யப்பட்டது. பிப்ரவரி 16 முதல் 18 வரை தெஹ்ரானில் நடைபெறவுள்ள ரஷ்ய ஈரானிய நிரந்தர ஆணைய கூட்டத்திற்கு முன்னதாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சக இணையதளத்தில் வெளியான அறிக்கையின்படி வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றின் முழு அளவு ஆய்வு செய்யப்பட்டது. உயர்மட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது, போக்குவரத்து மற்றும் எரிசக்தி துறையில் பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், முன்னேற்றம் ஆகியவை கவனத்தில் கொள்ளப்பட்டன. இரு தரப்பினரும் வர்த்தக மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான கூட்டு நிரந்தர ஆணையக அமர்வுக்கு நடப்பு தயாரிப்புகளில் ரஷ்யா திருப்தி தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் பிராந்தியத்தை மேலும் சீர்குலைக்கும். துருக்கி எச்சரிக்கை. துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிதான் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி புதன்கிழமை தொலைபேசி உரையாடலில் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கும் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து விவாதித்தனர். துருக்கி வெளியுறவு அமைச்சக ஆதாரம் இதை உறுதிப்படுத்தியது. சமீபத்திய பிராந்திய நிகழ்வுகள் குறித்து இருதரப்பும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்கவும் மேலும் போர் சூழல் அதிகரிப்பை தவிர்க்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் அவசியம் என்று வலியுறுத்தினர். துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிதான் புதன்கிழமை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசியில் உரையாடினார். சமீப நிகழ்வுகளின் ஒளியில் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கும் முயற்சிகள் குறித்து விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் இருந்ததை விட ஈரானுக்கு அருகே அதிக படைகள் குவிப்பு. ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் அச்சுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தலை மீண்டும் தொடங்கியுள்ளார். பெரிய ஆர்மதா செலுத்தப்படுவதாகவும் புதிய அணு ஒப்பந்தத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் பேரழிவு தாக்குதலை எதிர்கொள்ளும் என்றும் கூறினார். ட்ருத் சோசியலில் தொடர்ச்சியான பதிவுகளில் ஈரானிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். நியாயமான மற்றும் சமமான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும், ஆனால் அதற்கான நேரம் முடிவடைகிறது என்று எச்சரித்தார். ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் முந்தைய எந்த தாக்குதலையும் விட கடுமையான தாக்குதல் நடைபெறும் என்று எச்சரித்தார். ஈரானை நோக்கி பெரிய ஆர்மதா செல்கிறது, வேகமாக, பெரும் சக்தி, உற்சாகம் மற்றும் நோக்கத்துடன் செல்கிறது என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். USS ஆப்ரஹாம் லிங்கன் கடற்படை கப்பல் சென்றிருப்பது வெனிசுலாவுக்கு அனுப்பப்பட்டதை விட பெரியது என்றார். வெனிசுலாவை போல இங்கும் தயாராக உள்ளது, விருப்பமுடன் உள்ளது, தேவைப்பட்டால் வேகம் மற்றும் வன்முறையுடன் பணியை நிறைவேற்றும் என்றும் ட்ரம்ப் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். ஈரான் எந்த ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள தயார். நியாயமான அணு ஒப்பந்தத்தை விரும்புகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெஹ்ரான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தயாராக உள்ளது என்று மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆயுதப்படைகள் முழுமையாக எச்சரிக்கையுடன் உள்ளன. எந்த இராணுவ ஆக்கிரமிப்புக்கும் உடனடியாகவும் வலுவாகவும் பதிலடி கொடுக்க தயார். 12 நாட்கள் போரிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களால் ஈரானின் பாதுகாப்பு உத்தி வலுப்படுத்தப்பட்டுள்ளது. நமது ஆயுதப்படைகள் தயாராக உள்ளன. அவர்களின் விரல்கள் எப்போதும் இலக்குகளை குறிவைத்துள்ளது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பதற்றம் அதிகரித்தாலும் அணு ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்க ஈரான் தயார் என்று கூறினார். ஆனால் நியாயமான, சமநிலையான மற்றும் மரியாதைக்குரிய அடிப்படையில் மட்டுமே. ஈரானின் பாதுகாப்பு
பாதுகாப்பு கணக்கீடுகளில் அணு ஆயுதங்களுக்கு இடமில்லை என்று உறுதிப்படுத்தினார். சமீபத்தில் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடன் தொடர்பு இருந்ததாக வந்த செய்திகளை மறுத்துள்ளனர். தெஹ்ரான் பேச்சுவார்த்தை கோரவில்லை, ஆனால் பல நடுநிலை நாடுகள் தெஹ்ரான், வாஷிங்டன் இடையே ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளன என்றார். அச்சுறுத்தல்களின் கீழ் பேச்சுவார்த்தை நடக்க முடியாது, அமெரிக்கா இதை உணர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்த போர்களில் அமெரிக்கா $7 டிரில்லியன் இழந்ததை நினைவூட்டிய ஈரான். ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள ஈரான் பிரதிநிதித்துவம் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அச்சுறுத்தலுக்கு கடுமையான பதிலை அளித்தது. அமெரிக்க அச்சுறுத்தலை நிராகரித்து மரியாதை அடிப்படையிலான உரையாடலுக்கு தயார் என்று கூறியது. இந்த அறிக்கையில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் தவறான போர்களில் சிக்கியது என்று குறிப்பிட்டது. $7 டிரில்லியனுக்கும் அதிகமான இழப்பு, 7000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பையும் ஈரான் நினைவூட்டியது. தெஹ்ரான் பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களை அடிப்படையாக கொண்ட உரையாடலுக்கு தயார் என்று கூறியது. ஆனால் ராணுவ அழுத்தம் கொடுக்கப்பட்டால் முன் எப்போதும் இல்லாத வகையில் பாதுகாத்துக் கொள்ளும் மற்றும் பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்தது. அச்சுறுத்தல்களின் கீழ் உரையாடலை தொடர்ந்து ஈரான் நிராகரித்து வருகிறது. சமத்துவம் மற்றும் பரஸ்பர மரியாதை அடிப்படையில் மட்டுமே ஒப்பந்தம் நடைபெறும் என ஈரான் வலியுறுத்துகிறது. காசாவில் கடைசி கைதியின் எச்சங்களை மீட்பது குறித்த விவரங்களை வெளியிட்ட ஹமாஸ். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவில் உள்ள ஒரு கல்லறையில் கடைசியாக கொல்லப்பட்ட கைதியின் எச்சங்களை கண்டுபிடித்து அவரது உடலை இஸ்ரேலுக்கு அடக்கம் செய்வதற்காக திருப்பி அனுப்பியுள்ளதாக அறிவித்துள்ளன. இந்த மீட்பு காசா பகுதியில் எஞ்சியிருந்த கடைசி இஸ்ரேலிய ராணுவ வீரரின் எச்சங்களை தேடும் நடவடிக்கை ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கிய பிறகு நிகழ்ந்தது. மாஸ்டர் சார்ஜன்ட் ரான்க்வீலி அக்டோபர் 7 அன்று காலையில் கொல்லப்பட்டார். அவரது எச்சங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதன் மூலம் அக்டோபர் 7க்கு பிறகு உயிருடனோ இறந்தோ இருந்த அனைத்து கைதிகளும் மீட்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் நீண்ட காலமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா அமைதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை முன்னெடுக்க மறுத்து வருகிறது. இதில் காசா எகிப்து இடையேயான ரஃபா கடவை மீண்டும் திறப்பது உள்ளிட்டவை அடங்கும். கடைசி உடல் திருப்பி அனுப்பப்படுவதை முன் நிபந்தனையாக கூறியது. ஹமாஸ் எச்சங்களின் சரியான இடம் தங்களுக்கு தெரியாது என்று மீண்டும் மீண்டும் கூறியுள்ளது. ஆனால் அவற்றை தேட முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் இஸ்ரேலின் தொடர் நடவடிக்கைகளால் தடை ஏற்பட்டதாகவும் வலியுறுத்தியுள்ளது. தேடுதல் வார இறுதியில் தொடங்கியது. இஸ்ரேலிய ஊடகங்களின்படி கிழக்கு காசா நகரில் உள்ள முஸ்லிம் கல்லறையில் அல் ஷுஜையா, தராஜ், அல் துஃபா அயல் பகுதிகளுக்கு அருகில் உடல் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற உளவு தகவல்களின் அடிப்படையில் இது நடந்தது. அல் குத்ஸ் பிரிகேட்ஸ் இஸ்லாமிய ஜிஹாத் ராணுவ பேச்சாளர் அபு ஹம்சா கூறுகையில், இஸ்ரேலிய கைதி ரான்க்விலியின் உடலின் சரியான ஆயத்தொகுப்புகளை மத்தியஸ்தர்களிடம் 3 வாரங்களுக்கு மேலாக கொடுத்துவிட்டதாகவும் உளவு தகவல்களின் அடிப்படையில் இது நடந்ததாகவும் தெரிவித்தார். அறிக்கையில் இஸ்ரேலிய தரப்பு வேண்டுமென்றே ஒத்துழைப்பை தாமதப்படுத்தி தேடுதல் முயற்சிகளை தடுத்ததாக குற்றம் சாட்டினார். ஆயத்தொகுப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் எந்த தீவிர நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார். இந்த தாமதம் வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்றும் பெரிய அளவிலான தடைமுறையின் பகுதி என்றும் கூறினார். ஹமாஸ் குவிலியின் உடல் திருப்பி அனுப்பப்பட்டது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தங்கள் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துவதாக கூறியது. ஹமாஸ் பேச்சாளர் ஹாசம் காசிம் அறிக்கையில், காசாவில் கடைசி இஸ்ரேலிய கைதியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அனைத்து தேவைகளுக்கும் கைதி பரிமாற்றம் உட்பட ஹமாஸின் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது என்றார். ஹமாஸ் ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களுக்கும் உறுதியாக இருக்கும். காசாவின் நிர்வாகத்திற்கான தேசிய குழுவின் பணிகளை எளிதாக்குவது, அதன் வெற்றியை உறுதி செய்வது உள்ளிட்டவை அடங்கும். மத்தியஸ்தர்களையும் அமெரிக்காவையும் ஆக்கிரமிப்பாளரை ஒப்பந்த மீறல்களை நிறுத்தவும் தேவையான கடமைகளை நிறைவேற்றவும் அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். முன்னதாக இன்று காசிம் கூறியது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, தீவிரமான வான்வழி தாக்குதல்கள், வீடுகள் இடிப்பு, தரை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி ஆக்கிரமிப்பை தொடர்கிறது. இவை மரண எண்ணிக்கையை அதிகரித்து மனிதநேய நிலைமைகளை மோசமாக்கியுள்ளன. முற்றுகையிடப்பட்ட பகுதியில் நீண்டகால அமைதி பேச்சுகள் நடந்தாலும் ஆக்கிரமிப்பு போரை தொடர்கிறது என்றார். இஸ்ரேல் அமைதி பேச்சுகளின் முகமூடியில் போரையும் முற்றுகையையும் தொடர்கிறது என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆதரவு அமைதி குழுவுடன் இணைந்து செயல்படுவதாகவும் கூறினார். அமைதி மற்றும் போர் முடிவுக்கு உறுதியளிப்பவர்கள் அனைவரும் ஆக்கிரமிப்பாளர் மீது உண்மையான அழுத்தம் கொடுத்து காசா மீதான தாக்குதலை நிறுத்தவும் முற்றுகையை நீக்கவும் சர்மல் ஷேக் ஒப்பந்தத்தின் கடமைகளை நிறைவேற்றவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேச்சு அளவில் அமைதி உறுதியளிப்பது, இஸ்ரேலிய மீறல்களை நிறுத்தாமல் இருப்பது காசாவில் தொடர் கொலை மற்றும் அழிவுக்கு அரசியல் முகமூடி அளிப்பதாகவே என்று எச்சரித்தார். ரான்க்விலியின் எச்சங்கள் மீட்கப்பட்ட பிறகு குறைந்தது 15 பாலஸ்தீன உடல்களை காசா சுகாதார அமைச்சகத்திற்கு இஸ்ரேல் திருப்பி அனுப்பும் என்று தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு தகவல் தெரிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. முந்தைய பரிமாற்றங்களில் இஸ்ரேலிய கைதி உடல் திரும்பிய அடுத்த நாள் பாலஸ்தீன உடல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இந்த கால அளவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. வழக்கமான விகிதம் ஒரு இஸ்ரேலிய கைதி உடலுக்கு சுமார் 15 பாலஸ்தீன உடல்கள். இது கடைசி கொல்லப்பட்ட கைதியின் உடல் என்பதால் இஸ்ரேல் அதிக எண்ணிக்கையில் திருப்பி அனுப்பலாம். முன்பு திருப்பி அனுப்பப்பட்ட பாலஸ்தீன உடல்களில் துன்புறுத்தல் அறிகுறிகள் தெளிவாக தெரிந்தன என்று பாலஸ்தீன அதிகாரிகள் மற்றும் உரிமை குழுக்கள் கூறின. பல உடல்கள் கண்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தன. இது தடுப்பில் சித்திரவதை மற்றும் சாத்தியமான கொலைகளை குறிக்கிறது. ஒரு உடலில் தொங்கவிடப்பட்ட அறிகுறிகள் மற்றும் கால்களில் கடுமையான அழுத்த காயங்கள் இருந்தன. இது காசாவில் கொல்லப்பட்ட அல்லது கடுமையாக காயமடைந்த நபர் பின்னர் SDE தெய்மான் தடுப்பு மையத்திற்கு மாற்றப்பட்டதற்கான அறிகுறிகளாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மாலை இஸ்ரேல் கடைசி இறந்த கைதியின் உடல் மீட்பு நடவடிக்கை முடிந்ததும் காசா எகிப்து இடையேயான ரஃபா கடவையை மீண்டும் திறக்கும் என்று அறிவித்தது. இந்த அறிவிப்பு பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு வந்தது. தெல் அவீவ் மீது
சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் இது நடந்தது. காசா நிர்வாகத்திற்கான தேசிய குழு மற்றும் அதன் அமைதிக்குழு அதிகாரிகள் வியாழனன்று கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பிறகு இந்த வாரம் ரஃபா மீண்டும் திறக்கப்படும் என்று கூறியிருந்தனர். நெதன்யாகு அலுவலக அறிக்கையில் கடவை திறப்பு, அனைத்து உயிருள்ள கைதிகளின் திரும்புதல் மற்றும்